பக்கத்துல படுத்திருக்கவர் பேஷண்ட் அடுத்த நாள் எழுந்துக்கும் போது ரெஸ்பான்ஸ் இல்லை வாய் ஒரு பக்கம் கோணி இருந்தாலோ, இல்லை ஒரு கை ஒரு கால் பக்கத்து வேலை செய்யாமல் இருந்தாலோ, இல்லை வீக்னஸாக இருந்தாலோ, இல்லை பேஷண்டால் எழுந்து நடக்கும்போது ஒரு பக்கமாக தள்ளாடினாலோ அவருக்கு ஸ்ட்ரோக் பாசிபிலிட்டி இருக்குன்றதை மறந்துடக்கூடாது. இமீடியட்டாக நம்ம பக்கத்தில் இருக்கிற நம்ம மருத்துவமனைக்கு அழைத்து சென்று முதல்ல சுகர் கரெக்டாக இருக்கா, பிபி நல்லா இருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் செக் பண்ணி, ரொம்ப அதிகமான பிபி இருக்கும்போது அவருக்கு மூளையில ரத்த கசிவு ஏற்படக்கூடிய வாய்ப்போ இல்லை ரத்த அடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்போ ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்த 30 மினிட்ஸுக்குள்ள நம்ம சிடி ஸ்கேன் செய்து அதில் உள்ள ரத்த கசிவு இல்லை அப்படின்னு உறுதிப்படுத்தி இமீடியட்டா அதுக்கான த்ராம்போலைசிஸ் ஒரு பவர்ஃபுல் இன்ஜெக்ஷன் நம்ம செலுத்தும் போது மூளையில் இருக்க கிளாட் கரைஞ்சு அவருக்கு மீண்டும் கையும் காலும் பழைய நிலைமைக்கான வர்றதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம்.